எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இருந்தாலும் மனசுல ஆழமா பட்ட ஒரு விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போறேன். இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே? ஒரு மனுஷனுக்கு குடிக்க தண்ணி, பசிக்கு சோறு, உடுக்க துணி, இருக்க இடம், இது மட்டுமே இருந்துட்டா போதும் வாழ்ந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு, அதுதான் மசூரு. தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே. இதோட இருக்கிற மனுஷனுக்கு தானே இந்த சோறு தண்ணி எல்லாம். நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம். நீ நம்ம ஊர்ல கோயில் இருக்க வேண்டிய இடத்துல பெரிய ஆஸ்பத்திரியே இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் கொடுப்போம். நம்ம ஆஸ்பத்திரியை நம்பி வர்றவன் யாரா இருந்தாலும் அவன்கிட்ட எதையுமே எதிர்பாராம அவனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டான். மருத்துவம், குடிநீர், ரேஷன், கல்வி, அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். இங்க அதை செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம்,